ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனாஸ் ஹோம். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நோ ஆயில் சிக்கன் ஃப்ரை. ஒரு ட்ராப் கூட ஆயில் இல்லாமல் எப்படி செய்கிறது, எப்படி சிக்கன் ஃப்ரை செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் சில்லி பவுடர், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு தூள் போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நம்ம காஷ்மீரி சில்லி தனி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. சால்ட் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் பெப்பர் போட்டுக்கோங்க. பெப்பர் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் வந்துட்டு நம்ம சிக்கன் நல்லா ஜூஸியாக சாஃப்டாக இருக்கிறதுக்கு நம்ம ஆட் பண்ண போகிறோம். தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இது நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருப்பேன். அப்புறம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டு இதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1/2 hour அதை அப்படியே ஊற வச்சுருங்க. இப்போ நம்ம ஒரு கடாயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒரு ட்ராப் கூட நீங்கள் ஆயில் ஆட் பண்ணாமல் நம்ம கடாயில் இந்த சிக்கன் நம்ம ஊற வச்ச சிக்கனை அப்படியே நம்ம போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இதில் நம்ம எண்ணெயே சேர்க்காம தான் பண்ணுறோம், நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ சிக்கனை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு அதிலே வந்துடும். அந்த சிக்கனில் இருக்க தண்ணியிலே இந்த சிக்கன் நல்லா வெந்துடும். இதை நம்ம கவர் பண்ணி வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திறந்து நல்லா கலரி விட்டுடுங்க, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. அப்பப்போ திறந்து இந்த மாதிரி கலரி விட்டுடுங்க. நம்ம இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுனால நம்மளது இந்த சிக்கன் வந்து கடாயில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். இதுவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாம், நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு வரும். அது இன்னும் சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் அது வேறு டேஸ்ட்டில் வரும். நான் ஒரு நாள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடாமல் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ நமக்கு சிக்கன் நல்லா வெந்துருச்சு, தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுனால தான் இப்படி ஒட்டுது சைட்லலாம். இது நல்லா கிறிஸ்பியாகவே வந்துச்சு. நம்ம சுத்தமாக எண்ணெயே ஆட் பண்ணல, எண்ணெயை ஆட் பண்ணாமலே நம்ம செஞ்சுருக்கோம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்புறமா கருவேப்பிலை போட்டு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ சிக்கன் ரெடி. இது நார்மலாக நம்ம சிக்கன் நோ ஆயில் சிக்கன் ஃப்ரை ரெடி பண்ணிட்டோம். இதிலே நம்ம பார்பிக்யூ டேஸ்ட் வேணும், அந்த ஸ்மோக் ஸ்மெல் வேணும்னா நம்ம ஒரு கொஞ்சம் கோல் எடுத்து நல்லா அடுப்பில் எரிய வச்சுட்டு இந்த மாதிரி நடுவில் ஒரு கிண்ணத்தில் அந்த கோலை போட்டு அது மேலே ஒரு ட்ராப் எண்ணெய் ஊற்றினா எண்ணெய் ஊற்றி டக்குன்னு மூடியை போட்டு மூடிடணும். நல்லா அந்த ஸ்மோக்கு ஃபுல்லாக அந்த சிக்கனில் ஒரு 5 நிமிஷத்துக்கு இறங்கிட்டோன்னா நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி நல்லா ஸ்மோக் ஃப்ளேவரில் நம்ம பார்பிக்யூ சிக்கனே சாப்பிட்லாம். இது 1 ட்ராப் கூட எண்ணெய் இல்லாமல் நம்ம செஞ்சுருக்கோம். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.